Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சலசலப்புகள் பற்றியும் அது வெளியில் எப்படிப்பட்ட செய்திகளாக மாறி வருகிறது அப்படிங்கிறத பற்றியும் உண்மை பின்னணி என்னங்கிறத குறித்தும் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. அதிமுகவுக்குள்ள ஏதோ ஒரு மீண்டும் பிரச்சனை வந்துருச்சு, பூதாகரம் ஆயிடுச்சு, பிளவு உருவாயிடுச்சு, போர்க்கொடி தூக்கினார் செங்கோட்டையன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்படின்னு பலவிதமான செய்திகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் உண்மையான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பூதாகாரமான நிகழ்வுகளும் அதிமுகவில் நடக்கவில்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. பட் ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு பிளவை நோக்கி போகுது. அவர் போர்க்கொடியை தூக்கிட்டாரு, ஓபிஎஸ் மாதிரியே தர்ம யுத்தம் துவங்க போகிறாரா செங்கோட்டையன், இப்படிலாம் பேசுறது அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஆசாபாசங்களை எல்லாம் காமிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ எக்ஸாக்டாக இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்கலாம், இந்த சின்னம் தொடர்பாகவும் மற்ற விவகாரங்கள் தொடர்பாகவும் விசாரிக்கலான்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொண்டு போட்டு இதை எல்லாருமே, அதாவது அதிமுகவை எதிர்க்கக்கூடிய தரப்பு எல்லாருமே ரொம்ப ஆதரித்து சிலாகிச்சு ஆறாவாரம் பண்ணி பேசினாங்க. குறிப்பாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் மற்றும் புகழேந்தி ஆகியோர் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அது குறித்து வெளியில் பேசினாங்க. ஆனால் அடிப்படையில் நல்ல விவகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தீர்ப்பினுடைய உண்மையான பின்னணி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் விதிகளின்படி தேர்தல் ஆணையத்துக்கு இந்த விவகாரங்களில் விசாரிக்க உரிமை இருக்குன்னா விசாரிக்கணும்னா விசாரிங்க அப்படிங்கிறாங்க. இதில் இவங்க விசாரித்து இப்போ இவங்களுக்கு சிம்பிள் ஃப்ரீஸ் ஆகி அதன் பிறகு யாருக்கு சிம்பிள் போகணும் அப்படின்னு மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகளோ சாத்தியக்கூறுகளோ நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது அந்த டேட்டாவை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நேற்று கூட இன்பதுரை போட்டிருந்தார், என்ன அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையே போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த தீர்ப்பை பார்க்கும்போது ஒருத்தர் எடுத்து படித்து பார்த்தாருன்னா, ஒரு 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண எடுத்து படித்து பார்த்தாருனா கூட இந்த மாதிரி சொல்லியிருக்குப்பா அப்படின்னு முடிவுக்கு இதை வச்சுலாம் இந்த கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது, சின்னத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக யதார்த்தமாகவே புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதை ஒரு பூதாகரப்படுத்தி 24 மணி நேரமும் செய்தியாக்கி விவாதத்துக்கு உட்படுத்தி ஆஹா என்னமோ நடக்கிறது அதிமுகவுக்குள்ள அப்படின்னு பேசுறது ஒரு விதமான எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. நம்மளால் நம்ம காய்த்தல் உவர்த்தல் இல்லாமல் வெகுஜன பார்வையாக வெளியிலிருந்து பார்க்கும்போது என்ன தோன்றுமோ அதான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற லீடர்ஸ்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடக்கலாம், வாக்குவாதம் நடக்கலாம், அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் நடக்கலாம், அதனால் விலகலாம், சேரலாம், எனிதிங் கேன் ஹேப்பன். பட் ஆனால் கட்சிக்குள்ளேருந்து வெளியே நீக்கப்பட்டவர்கள் பண்ணக்கூடிய எந்த விவகாரமும் ஒரு கட்சியை அவ்வளோவா பெருசாக பாதிப்படைய செய்யாது. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய அடுத்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிற வரைக்கும். இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க அல்லது புகழேந்தி எடுத்துக்கோங்க. ஓபிஎஸ் கூட ஒரு முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு அறிந்த ஒரு முகமாக இருக்கிறவர். அவர் கூட எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணலை. புகழேந்தியும் எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் பெருசாக பண்ணலை. ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு எதிரான விவகாரங்களில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க, கூர்மையாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்களுடைய அடிப்படையான விஷயமான திமுக எதிர்ப்பு அல்லது நீங்கள் ஒரு உண்மையிலேயே ஒரு அதிமுக காரன் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க,
திமுகவை எதிர்த்து தான் பேசுவீங்க. ஏன்னா அதிமுகவுக்கு இருக்கிற ஒரே கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு. அதில் தான் வந்து அதிமுகவோட உயிர்ப்பே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது குறித்து இவங்கெல்லாம் பேசியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும், கல்வி தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கட்டும், சாதி தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கட்டும், மற்ற நிர்வாக சீர்கேடுகளாக இருக்கட்டும், அல்லது நல்ல விஷயங்களாக கூட இருக்கட்டுமே, இதை எதை பற்றியாவது கருத்துக்களோ அல்லது அதை பற்றிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியோ பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா பண்ணலை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ அதை விடுத்து உங்களை கட்சிந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் இப்போ அமமுக என்ன பண்ணுறாரு, டிடி தினகரன் பாருங்களேன், அவர் ஒரு கட்சியை துவங்கினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி தேர்தலில் போட்டியிட்டுச்சு, கூட்டணி கூட வச்சாங்க. அவங்க வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் சேர்றதை பற்றி பேசுகிறாரா பேசலையாங்கிறதுலாம் வேறு, அது கூட தனி சப்ஜெக்ட். பட் ஹி இஸ் டூயிங் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அவர் வந்து ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் மற்றவர்கள் அப்படி வந்து பண்ணுறாங்களா அல்லது அதனுடைய பயண திட்டம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுழியமாக தான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது மற்ற ஊடகங்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய ஊடகங்களுக்கு இது ஒரு தீனி மாதிரி. ஆனால் அட் த சேம் டைம் செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு செயல்பாடு அப்படிங்கிறது இதற்கு தீனி போட்ட மாதிரி மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் அவர் அதை ரொம்ப யதார்த்தமாக எதேச்சியாக தான் பேசுகிறாரு, யதார்த்தமாக தான் வெளியில் சொல்கிறாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவருடைய பேட்டிகளோ அவருடைய செயல்பாடுகளோ அவருடைய வெளிப்பாடுகளோ பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு உள்நோக்கத்தோடு பண்ணுற மாதிரி நமக்கு தெரியல. அவருக்கு ஏதோ சில வருத்தங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு அவர் சொல்கிற மாதிரி, எனக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு விழாவுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி ஐயா கலந்துக்கிறது, மற்றவங்களாம் கலந்துக்கிறது, விழாவுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த திட்டத்துக்கு அடிப்படையாக காரணமாக திகழ்ந்ததே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். அம்மா தான், அவர் மொழியில் அம்மா தான் பண்ணாங்க. அம்மா படமும் தலைவர் படமும் இல்லையே நான் கேட்டேன், துண்டு பிரசத்தில் பேம்ப்ளெட்டில் இல்லைன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதன் பிறகு அதை மேற்கொண்டு அவங்க சொல்லியிருக்கலாம், அல்லது அவங்களோட டிஸ்கஷன் நடந்திருக்கலாம். அது அவர் காதுக்கு போச்சா இல்லையா, இது ஒரு இன்டர்னல் பார்ட்டியோட ஒரு இஷ்யூ. ஆனால் இந்த இன்டர்னல் பார்ட்டிக்குள்ளே நடந்த ஒரு இஷ்யூ கட்சியினுடைய பிளவை நோக்கியே போகுது அப்படின்னு வந்து மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டும் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி கேபி முனுசாமி கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், மற்றவர்களை பேசுகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக அதிமுகவில் பிளவோ, செங்கோட்டையின் தலைமையில் தனி அணி அமைக்கிறாங்க, செங்கோட்டையின் படத்தையும் இபிஎஸ் படத்தையும் பெருசாக ஒரே மாதிரி போட்டிருக்கிறாங்க, அதனால் கட்சி காணாமல் போகுது, கட்சி கரைய போகுது, இப்படிலாம் பேசுகிறதோ வந்து வெளியில் இருக்கவங்களுடைய அதிமுகவின் மீதான பார்வை என்ன அப்படிங்கிறத காமிக்குது. எப்படியாவது அதிமுகவை வந்து டேமேஜ் பண்ணலாம், அதிமுக வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் பண்ணிடலாம். இது வந்து எந்த கட்சிக்கு போனாலுமே ஒரு தவறு தான். ஃபார் எக்ஸாம்பிள், திமுகவில் கனிமொழி அம்மையாருக்கும் உதயநிதி அவர்களுக்கும் வந்து ஒரு பனிப்போர் இருக்குது. கட்சியே காணாமல் போகுது, கட்சி என்னாக போகுதுன்னு தெரில, அடுத்த தலைமை யார், போர்க்குடி உயர்த்துறாங்க, இப்படிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் யாரும் பேசுனதில்லை. அதை பற்றி டீப் டிஸ்கஷன் நடந்தது கூட கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு மேபி ஒரு கருத்து முரண்பாடு இருக்க கூட செய்யலாம். அவங்க ஒரு விழாவை தவிர்க்கலாம், போகலாம், வரலாம். ஆனால் இது ஒரு இன்டர்னல் பார்ட்டிங்கிறதுனால பெருசாக யாரும் பேச மாட்டாங்க, விவாத பொருளாக கூட மாற்ற மாட்டாங்க, டிபேட்டுக்கு கூட எடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி டிபேட்டுக்கு எடுத்து அதை வந்து பேசுகிற அளவுக்கு வந்து போயிருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, தட்ஸ் ஃபைன். ஆனால் இன்றைக்கி இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, செங்கோட்டையனுடைய ஸ்பீச்சையும் செங்கோட்டையனுடைய செயல்பாடுகளையும் திட்டமிட்டு இந்த தீர்ப்புக்கு ஏற்றது போல ஒரு விஷயமாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே கிடையாது. இது வேறு சப்ஜெக்ட், அது வேறு சப்ஜெக்ட். அது இன்டர்னல் பார்ட்டி இஷ்யூ. அவருக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம், கோரிக்கை இருக்கலாம், அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசலாம், அவர் செயல்படுத்தலாம், நிறைவேற்றலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். ஆனால் இதுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்மந்தம் இருக்குது. இதனால தான் இவர் இப்படி பேசிட்டாரு, ஆலோசனை நடத்துகிறார், 100 பேர் கூட ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாங்கிறது வந்து மடைமாற்ற குடி யுக்திகள் அப்படிங்கிறத செங்கோட்டையனே போட்டு உடைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த தருணத்தை நம்ம எதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை கேட்க மிஸ் பண்ணிட்டோம், எதை பற்றி டிபேட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது உச்சநீதிமன்றம் மீண்டும் அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் நாங்கள் வந்து விடுதலை பண்ணுறோம், விடுதலை பண்ணால் அவர் பிணையில் விட்டால் அவர் என்னன்னா மறுநாளே போயிட்டு அமைச்சராகிறாரு, என்னங்க இது நியாயம் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் புருவங்களை உயர்த்தி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதனாலேயே நாங்கள் விரைவாக
அவருடைய வழக்கை விசாரணை பண்ணி முடிக்கணும்னு சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா இவர் அமைச்சராக இருக்கணுமா இல்லையாங்கிறத அவர் தாங்க முடிவு பண்ணணும். எப்படிங்க இவர் அமைச்சராக இருக்கலாம்? இவர் இப்போ அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து இதற்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருந்த சாட்சியங்கள் வந்து பேசினவங்க இப்போ யாருமே வர மறுக்கிறாங்க. ஏன்னா அவர் கையில் ஆட்சி, அதிகாரம், பணபலம், படைபலம், ஒரு எல்லா விதமான பலமும் பெற்று திகழ்கிறார் திரு செந்தில் பாலாஜி. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஒரு பவர் சென்டராக மாறி நிற்கும் போது எப்படி சாட்சி சொல்ல வருவாங்க? வரமாட்டாங்க தானே அப்படின்னு உச்சநீதிமன்றம் மிக கடுமையான அதிருப்திகள் தெரிவிச்சிருக்கிறாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக. அதை பற்றி யாரும் டிபேட் செய்யலை அல்லது வாய் திறக்கலை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அவர் மீது வைத்திருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிறது வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தார், மோசடி பண பரிவர்த்தனை சட்டம், அதுக்கு தான் அவர் வந்து கைதும் பண்ணியிருந்தாங்க அமலாக்கத்துறை. ஸோ இப்படி இருக்கும்போது இதில் டைரெக்டாக பீப்புளோட காசு இருக்குது, மக்கள் நலன் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த விவகாரத்தை குறித்து டிபேட் செய்யாமல், இதை பற்றி பேசாமல் இதை கடந்து போயிட்டாங்க. மேபி இது இப்போது அதிமுக அமைச்சர் இருக்காரா, அதிமுக சேர்ந்திருக்காங்களா, அதை பற்றி விசாரிக்கணும், பேசணும். இது வந்து திமுக பற்றி பேசுனதுனால சொல்கிறோம்லாம் கிடையாது. அதிமுக இருக்காரா அதை பற்றி பேசுங்க, பிஜேபி இருக்காரா பேசுங்க. எது பீப்புள் காசோ அதை பற்றி பேசாமல் அதை விடுத்து மற்ற விவகாரங்களில் தலையிடுவதோ அல்லது அதை பூதாகரப்படுத்துவதோ, அதுதான் மக்கள் பிரச்சனைங்கிற மாதிரி கொண்டு போகிறதோ, அதையே மெயின் ஸ்ட்ரீம்லேயும் வந்து காட்சிப்படுத்துறதோ அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அஜெண்டா ட்ரிவன் வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து புலனாகுது. காரணம் என்னென்னா இன்டர்னல் பார்ட்டி இஷ்யூக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சுப்ரீம் கோர்ட்டோட அந்த பார்வைக்கு கருத்துக்கு ஏன் இவங்க கொடுக்கல? இத்தனைக்கும் அதில் மக்கள் நலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100 இருக்குது. ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்பில் வந்துட்டார், மக்களோட நேரடியாக வந்து அவர் தினசரி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவர் தொடர்ச்சியாக வந்து இடியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, அவங்க இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, இப்படி இருக்கும்போது எப்படி ஒருத்தர் மினிஸ்டராக இயங்க முடியும், தொடர முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவர் மினிஸ்டராக இருந்தாருன்னா எப்படி வந்து சாட்சியங்கள் சொல்லுவாங்க அப்படின்ற கேட்ட கேள்விகளுங்கிறது நியாயமான சாட்டை இடி கேள்விகள். ஆனால் இப்போ வரைக்கும் பதில் இல்லை. அதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் பதில் சொல்லணும்னு அவங்களே கூட சொல்லிட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அதிமுகவோட இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பமாக இருக்குதே தவிர உண்மையிலே அந்த கட்சியில் வந்து ஒரு பிளவு, ஒரு அதில் சொல்லியிருக்கிறாங்க நேர் பிளவுன்னு இருந்துச்சுன்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னா அந்த ஆர்டர்லேயே கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி எதுவுமே இல்லை. ஒரு நேம் காசுக்கு எடுத்துப்போமே, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நடக்காது இது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க, சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீஸ் பண்ண பிறகு அது ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு போகுதுன்னா எண்டில் என்ன கேட்பாங்க? எப்பா யார் பக்கம் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்கன்னு கேட்பாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் யார் பக்கம் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி பக்கம் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அப்போ அவர்கிட்ட தான் கட்சியை கொடுத்துட்டு போங்கப்பான்ருவாங்க. இப்போ ஏற்கனவே அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு, இப்போ திருப்பி அதான் நடக்கும். அப்போ என்னென்னா இது வந்து ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன். ஸோ இதுக்கு வந்து மக்களும் பலியாகிடக்கூடாது. மக்களுக்கு எது உண்மையிலேயே வந்து மக்கள் பிரச்சனை, எது டைவர்ஷன் டாக்டிக்ஸ் அப்படிங்கிறத தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனையை பற்றி நான் பேசியிருக்கிறேன். இதை குறித்து உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தரப்பு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.